Hello everyone, good afternoon. Today's lunch video நான் உங்களுக்கு தக்காளி சாதம், தக்காளி பிரிஞ்சி அது எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். 4 பழுத்த தக்காளி வேக வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பியூரியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, பாஸ்மதி ரைஸ்னு ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். கழுவிட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். மீல் மேக்கர் நீடட் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் இட். ஓகே, இது வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூனு தனியாத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி, 1/2 ஸ்பூன் வந்துட்டு டர்மரிக் பவுடரு, கல் உப்பு தேவையான அளவு. இந்த பிரியாணிக்கு தேவையான அந்த பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்டியான தக்காளி சாதம் இது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த தக்காளி வேக வச்சுருக்கோம்ல, இதை நல்லா பியூரியாக அடித்து எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஒரு குக்கரில் நான் வந்து 2 ஸ்பூன் ஆயிலு, 1 ஸ்பூன் கீ ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு பொரிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். ஓகே, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். அதுவே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு தக்காளியும். சரிங்களா? இப்போது இந்த மசாலாஸ்லாம் போட போகிறோம். ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், அப்புறம் தயிர் கொஞ்சம் வச்சுருக்கோம்ல அது. ரொம்ப புளிச்ச தயிராக ஊற்றிடாதீங்க, ஏன்னா ஏற்கனவே தக்காளியும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இப்போது ரைஸ் நம்ம போட்டுட்டு 2 விசில்ஸ் வச்சிடணும், அவ்வளோதான். சரிங்களா? இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஓகே, நான் வந்துட்டு நல்லா வதக்கிட்டு 1.5 கப்பு ரைஸுக்குன்னு 3 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். ஓகே, 2 விசில்ஸ் வச்சாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இதாக இருக்குது. அவ்வளோதான், தக்காளி பிரிஞ்சி ரெடி. கொஞ்சம் இந்த மாதிரி சாகியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, bye bye, see you later, bye.